ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு இந்தியாவில் 2 முறை பிரதமராக இருந்த மிகப்பெரிய தலைவர் மன்மோகன் சிங் அவர்கள் உடல்நல குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில திடீரென்று காலமானாருங்கிற ஒரு கவலையான தகவல் வந்திருக்கு. 92 வயதான மன்மோகன் சிங் அவர்கள் சில காலங்களாகவே சற்று உடல்நலம் குன்றி வயது முதிர்ந்த நிலையில் தளர்ந்த சூழ்நிலையில் இருந்த அவர் திடீரென உடல்நிலை குறைவு ஏற்பட்டு டெல்லியிலே உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் கவலைக்கிடம் என்ற செய்தி சில நிமிடங்களாக வந்த நிலையில இன்று இரவு 9 மணிக்கு மேல் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அவர் காலமானார் என்ற செய்தி இந்தியா முழுக்க எல்லோரையும் கவலைக்கு ஆளாக்கி இருக்குது. 1990 நிதியமைச்சரா உலகமயமாக்கலுக்கு பிறகு இந்தியாவில் முக்கிய பட்ஜெட்டுகளையும் தாக்கல் செய்தவர் இந்த மன்மோகன் சிங். 1932 ஆண்டு செப்டம்பர் 26 பஞ்சாப்ல பிறந்த மன்மோகன் சிங் அவர்கள் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் 1954 வணிகவியல் முதுகலை பட்டம் பெற்றிருந்தார். பின்னர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலும் வணிகவியல் சார்ந்து மேலும் மேற்படிப்பு படித்த அவர் பஞ்சாப் யூனிவர்சிட்டியிலும் டெல்லி ஸ்கூல் ஆஃப் கமர்ஸிலும் ஆசிரியராக பணியாற்றிய மன்மோகன் சிங் வணிகவியலில் கொண்டிருந்த மேதமை காரணமாக அரசனுடைய வணிகவியல் துறைக்கு ஆலோசகராக 1970களில் நியமிக்கப்பட்டிருந்தார். மிகச்சிறந்த வணிகவியல் துறை ஆலோசகரான அவர் 1991 முதல் ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றி வந்தார். நிதியமைச்சராகவும் பொறுப்பேற்ற மன்மோகன் சிங் அவர்கள் 1998 முதல் 2004 ஆண்டு வரை எதிர்க்கட்சி தலைவராகவும் தனது பங்களிப்பை செய்திருக்காரு. அதற்கு பிறகுதான் 2004, 2009, 2014 என 2 முறை மிகச்சரியா 5 ஆண்டுகளும் பிரதமராக பணி மிகச் சிறப்பாக செய்தார். 92 வயதாக மன்மோகன் சிங் சில மணி நேரங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. அங்கே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாக இருக்குது. மன்மோகன் சிங்கின் இறப்ப காங்கிரஸ் எய்ம்ஸ் மருத்துவமனையும் உறுதி செய்திருக்கிறாங்க. அவருடைய இழப்பு இந்திய நாட்டுக்கு, அரசியல் துறைக்கு, ஜனநாயகத்திற்கு, பொதுவான நாட்டு நலன் விரும்பும் மக்களுக்கு பேரிழப்பு என்று அனைவரும் மிக வருத்தமான தங்களுடைய செய்திகளை பதிவு செய்து வர்றாங்க. அமைதியாக பேசக்கூடிய இவர் கணித வல்லுநர் மட்டுமல்ல, பட்ஜெட் போடுறதுலயும் இவர் மிகச் சிறந்த ஒரு நிர்வாகிங்கிறத பலமுறை நிரூபித்து காட்டியவர். சிலர் அதிகமா பேசுவாங்க, செயல்ல ஒண்ணுமே இருக்காது. இவர் செயல் அதிகமா இருக்கும், பேச்சு அதிகமா இருக்காது. மிகச்சிறந்த நிதி மந்திரியாகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் பிரதமராகவும் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் சிறப்பாக செய்த மன்மோகன் சிங் அவர்களை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய நிர்வாகிகளுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனல் மூலியமாக ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.